விண்ணப்பம். எங்கும் நிறைந்த எல்லாம் இறைவனே, பெருமானே, தேவரே, இங்கே எவ்வொருவில் எப்பெயரில் விளங்கினாலும் இதோ எங்கள் விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை திருவடியில் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் உண்ண உணவும் வசிக்க பூமியும் சுவாசிக்க காற்றும் சூரிய சந்திர ஒளியும் தூக்கித்தொழ கரங்களும் அளித்து எங்களுக்கு ஒப்பற்ற மனித பிறவியை அளித்த வள்ளல் பெருமானே, உமது அருட்கரங்களால் எழுதிக் கொண்ட ஞான நூலாம் திருவாசகத்தை முற்றுவதல் செய்து உமது ஒப்பற்ற கருணைக்கு எங்கள் நன்றி அறிதலான வந்தனை வழிபாட்டை அன்புடன் சமர்ப்பிக்கின்றோம். நடைபெறும் திருவாசக முற்றோதலை ஏற்று போற்றும் திருப்பூர் அரசையா சொன்னதால் குடும்பத்தினர் வேண்டியதை நல்கி வாழ்வில் எல்லா நலங்களும் பெற்று சிவபுண்ணிய செயல்கள் செய்து வளமாய் வாழ்ந்திட உமது திருவருள் துணை நிற்க வேண்டிக் கொள்கிறோம். இந்த முற்றோதலுக்கு நானாவிடத்தாலும் உதவி செய்தோர் அனைவரும் குடும்பத்தினர் அனைவரும் வேண்டியதை நல்கி வாழ்வில் எல்லா நலங்களும் பெற்று சிவபுண்ணிய செயல்கள் செய்து வளமாய் வாழ்ந்திட உமது திருவருள் துணை நிற்க வேண்டிக் கொள்கிறோம். இந்த கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் சார்பாகவும் நாங்கள் வணக்கம் செலுத்துகின்றோம். இம்மண்ணுலகில் கருணையினால் மானுட பிறவியை பெற்றுள்ள ஆன்மாக்கள் பலரும் அவரவர் செய்த வினையின் பயனால் பலவிதமான அல்லல்களில் உணர்வதை காண மனம் செய்யாமல் உன்னுடைய திருவடியில் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கின்றோம். இதனை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் நல்லோராய் வாழ்ந்து இன்புற்றிருக்க தேவரே திருவருள் துணை செய்ய பிரார்த்திக்கின்றோம். பிறப்பருக்கும் இந்திரகண்டன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தாக்கு செய்யுடன் பூங்கடல்கள் வெல்க, கரப்புவார் உண்மகிடும் பொன்கடல்கள் வெல்க, சிறப்புவார் ஊக்குவிக்கும் சீரோர் கடல் வெல்க. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரா பெருந்துரை நாம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருள்மழை போற்றி, சிவன் சிந்தையுள் நின்ற அதனால் அவனவாறு அவன்கால் வணங்கி சிந்தை மகிழ புராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓயோரை பஞ்சா கண்டுதலான் கந்தருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எல்லார் மனிதி வெண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இல்லாதான நின்றென்று பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் நல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருக்கே எம்பெருமான் மெய்யேறும் பொன்னடிகள் கண்டுகின்று வீழ்ச்சேன் உயிரை உள்ளமாய் நின்றேன் மெய்யார் விமலா அழைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட முன்னேனே. பிரதமர் அனோபிராம சுவாமி திருவருள் கருணையினாலே
தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திருவாசக முற்றோதுதல் விழாவில் இன்றைக்கு எழுந்தருளிருக்கக்கூடிய திருவடிக்குரு சுவாமிகளுடைய திருவடிகளை முன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி வருகை தந்திருக்கக்கூடிய அடியார்களை எல்லாம் இந்த வடமொழியும் தென்மொழியும் ஆகினான்கான் இந்த சிவபுரத்தில் சொன்னது போல இறைவனுக்கு மொழி வேறுபாடு இல்லை. நம்ம எல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் மூச்சு பயிற்சி கொடுப்பது போல இயற்கை அமைச்சிருக்குது. அதனால் யாரும் எழுந்து போகாமலே தொடர்ந்து படிக்கலாம். இந்த சிவபுராணத்தை தொடங்கி இப்பொழுது சுவாமிகளுக்கு அடுத்த நிகழ்ச்சி இருப்பதனால நூல் வெளியீடு தொடர்ந்து ஆசீர்வாதம் செய்வார்கள். அதில் இன்றைக்கு நம்முடைய சேக்கலார் மன்ற புலவர் கி முருகையனார் அவர்கள் அட்டவீரட்ட தலங்கள் என்ற நூலை எழுதியிருக்காங்க. அது சுவாமிகள் வெளியிட வழக்கம்போல நம்முடைய திருவாசக உரைமணி அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்வார்கள். சூரியனுடைய அருள் இன்றைக்கு தேவை. அதனால் அதை தொடர்ந்து வானபாஸ்கர் ஐயா அவர்கள் இந்த பிரதியை பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். நூலாசிரியர் வாங்க. திருவாசக முற்றோதலில் பங்கு கொண்டு இந்த திருத்தலத்தில் படிப்பதில் என்ன சிறப்புன்னா, மார்க்கண்டேயர் தங்கி இருந்து நீண்ட ஆயுள் பெற்ற திருத்தலம். இறைவன் ஒருவர் தான் தன் புகழ அடியார்களுக்கு கொடுப்பார். அதுபோல திருப்பூர் திருநாவுக்கரசு ஐயா நமக்கு கிடைத்த புகழை நமக்கு வழங்கி இருக்கிறார். அவருக்கு நன்றி. மார்க்கண்டேயர் தங்கி இருந்து தவம் செய்த திருத்தலம் இந்த திருநீலக்குடி. இங்கே இருப்பவர்களுக்கு ஆயுள் பெருகும். உங்களுக்காகவும் ஹோமம் நடக்குது, உலக சாமத்துக்காக நடக்குது. இன்றைக்கு தமிழ் வேள்வி திருவாசகத்தை நம்முடைய முறைப்படி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். வாழ்த்துறை வழங்குமாறு நம்முடைய திருவடி பொருட்களை கேட்டுக்கொள்கிறோம். அழைக்கப்படக்கூடிய புதுமான ஆண்டோரும் ஆர்வலி மாதத்தில் திருப்பூர் ஏற்று போட்டுகிற திருவாசக முற்றோதல் ஞான வேள்வி சீரும் சிறப்புமாக நடைபெற்றுள்ள வேளையில் ஆலயத்தில் எம்பெருமான் சன்னதிக்கு முன்னால் அமர்ந்தக்கூடிய அடியார் பெருமக்கள், சான்றோர்கள், பெரியோர்கள், ஆலய பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவுடைய ஆலயம் சிறுவரசு குருமகா சிறுவ சன்னிதானவருடைய திருவடிக்கும் வணக்கங்களை இல்லாமல் இறைவனை துணைப்பட்டு சொன்னதுக்குள்ள மொழிகளை கடந்தவன் இறைவன். இது மட்டுமல்லாமல் நாம் அடிக்கடி சொல்வதுண்டு, இந்த திருவாசகம் என்பது ஞான வேள்வி. வேள்வின்னா மக்களுக்கு பொருள் புரியவில்லை. வேள்வின்னா சமைத்து போட்டு நெய் ஊற்றி எரிக்கணுமே ஒன்று வெளிச்சத்தையே காண வேண்டும். இப்போது இது உருவபூர்வமாக சொல்கிறதுக்காக தான் ஒருவேளை ஞான வேள்வி என்பதை இங்கே நடத்துகிறானோ என்று நினைக்க முடியும். ஞான வேள்வி என்பது இப்படி பார்க்கணும். அப்படி அதற்குள்ளாக ஒரு வேள்வி நெருப்பு இருக்கிறது, அதுபோல் இதுக்குள்ளே ஒரு நெருப்பு இருக்குது. வெளியில் வச்சிருக்கக்கூடிய இந்த விளக்கு நடராஜ பெருமானுடைய திருவுருவப் படம் அங்கே இருக்குது. அது கண்ணாடியில் பண்ணிருக்கிறதுனால இங்கேருந்து நடராஜர் தரிசனம் பண்ணுறவங்களுக்கு இந்த ஜோதி அங்கே தெரியுது. நடராஜருடைய பிம்பத்தில் பிரதிபலிக்கும். அதே போல் மூலவருடைய
கற்பூர ஆரத்தி காக்கும்போது அது அங்கே பிரதிபலிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூலவர் என்ற சிவலிங்கமே ஜோதி வடிவுதானே நம்ம சொல்கிறோம். ஆதியும் அந்தமும் இல்லை அரும்பெரும். இப்போ இதை மெய்ப்பிப்பதற்கு சில நிகழ்வுகள் நடக்கும். நம்மளை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி நிதர்சனமாக இறைவன் நிகழ்த்தி காட்டுகிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். இதற்கு அதுவோ அல்லது அதற்கு இதுவோ இடையூறு அல்ல என்பது முதல்ல உறுதியாக நாம் சொல்லிக்கிறோம். இரண்டும் இணைந்து செல்வது. அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி நமக்கு மட்டும் இல்லை, அவனுக்கே பாருங்க கைத்தால் கட்டி வச்சிருக்கு. திருவண்ணாமலையில் பொறுப்பாடு நடக்கிறது சாமிக்கு. நாங்கள் வந்து போய் பார்க்குறோம். சாமி ரிஷபவான பொறுப்பாடு, பஞ்சமூர்த்தி பொறுப்பாடு திருவிழா. யதார்த்தமாக வேறு ஒரு விழாவுக்கு சென்றவர்கள் திருவருள் நாங்கள் அழைச்சிட்டு போது அண்ணாமலையில் தரிசனம் பண்ணுறோம். அவ்வளோ கண்விழா காட்சி. ஏன்னா அந்த சாமிக்கு சாத்துக்குடியாக இருக்கிற அத்தனை நகைகளையும் கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா வல்லுநர் கீழே உண்டு. ஒரு இடத்துல நடராஜ பெருமானுடைய திருவேணி பார்க்குறோம். ஜடாமுடியில் மேலே சந்திரன் சூரியதெல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குது. கங்கை இருக்குது, ஜடாமுடி இருக்குது, எல்லாம். அதில் அந்த சிற்பி வந்து அதை பண்ணியிருக்கிறத பாருங்கள். அந்த சபதி மண்ட ஓட்டுகளோடு ஒரு பாம்பு, ஒரு நாகம் வெளியில் வருது. இந்த வெளியில் வர்ற நாகம் இந்த சந்திரனை ஒரு சுற்றி அப்படி படம் எடுத்துருக்கு. எல்லா இடத்துலையும் சந்திரன் இங்கே இருக்கும். இந்த பக்கம் ஜடையில் வந்து ஒரு நம்ம பூ வைக்கிறோம்ல ஜடையில், அது போல் இது ஒரு சுற்றி அப்படி நிற்கிறான். அதே ஒரு பார்வையாளர், இந்த மாதிரி ஒரு அடியார் வந்து அது நம்மளை மாதிரி அடியாருன்னு சொல்ல முடியாது, அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய அடியார்கள். ஏன்னா ஒரு உருவத்தை நம்ம உருவமாக பார்த்துருவோம், அதை உள்ளூரை பார்க்கக்கூடிய நுட்பம் அப்படின்னு இருக்குது. எல்லாருக்கும் அந்த பார்வை வராது. இப்போது பையாவும் நம்மளை ஒரு பார்வை பார்க்குறாங்க. நானும் சொல்கிறேன், இந்த பெருவில் கேட்குறானுங்களா பார்த்தீங்களா, அமைதியாக இருக்குன்னு சொல்லி அமைதியாக கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இவங்க பார்ப்பாங்க. ஐயா என்ன பார்ப்பாங்க, இது அடுத்த கட்டம், ஒரு நுட்பமான ஒரு பார்வை. சொல்கிறோம் ஆறு என்னதான் கத்துனாலும் கேட்குறாங்களா பாரு, நானும் பள்ளிக்கூடத்தில் இப்படி தான் கத்துறேன், கேட்க மாட்டேன். மாணிக்க வசனம் ஒரு பார்வை பார்க்குறேன். நான் சொல்கிறேன், நீ கேளு, கேட்காம போது உன் விருப்பம். நான் சொல்கிறத சொல்லிட்டு தான் இருப்பேன். அது வைராக்கியம். தட்சிணாமூர்த்தியும் ஒருத்தர் இருக்கிறார், அவரும் நம்மளை ஒரு பார்வை பார்க்குறார். அதுக்கு என்ன பொருள், நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டேங்கிற, நீ ஏன் கேட்க மாட்டேங்கிறேன்னு எனக்கு தெரியும். இந்த பார்வை நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டேங்கிறியே, இந்த பார்வை நானும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், இவன் கேட்க மாட்டேங்கிறான்னு என்ன பண்ணுறது. அந்த பார்வை நீ ஏன் கேட்க மாட்டேங்கிறேன்னு எனக்கு தெரியும். அதனால் அமைதியாக இருக்கு. நம்மளால் இருக்க முடியல, கத்துறோம், 2 தடவை கத்துறோம். நம்ம சொல்கிறோம்னா பின்னாடி உள்ளவங்க சத்தம் போடாமல் இருக்குன்னு அங்கே சொல்கிறாங்க. ஆனால் அவரும் ஒரு அமைதியாக தானே இருக்கிறாரு. அவர் முன்னாடியே கத்துறோம். தட்சிணாமூர்த்தி சொல்லாமல் சொல்லவரை நினையாமல் நினைக்கணும்னு சொல்கிறோம். அவர் முன்னாடியே போய் கத்தத்தானே சொல்கிறோம். அப்போ அவருக்கு அது புரியுது. நீ ஏன் கத்திட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும், உன்னை ஆட விட்டு நான் பார்க்குறேன் என்பது போல் ஒன்றுக்குள்ள ஒரு நுட்பம். அந்த சந்திரனை அப்படி பாம்பு ஒரு சுற்றி இருக்கிறத பார்த்துட்டு ஒருத்தருக்கு விளக்கம் கொடுக்குறாரு. ஏங்க இது இப்படி இருக்குது, ஒன்றும் இல்லை, அது நடராஜர் மேலே நிலா இருக்குது, இவர் ஆடும்போது அது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சுற்றி இருக்கு. அறம்பாவம் இன்னும் அருகேற்றால் கட்டின மாதிரி அந்த சிற்பியோட ஒரு ஆழ்ந்த சிந்தனை பாரு. நடராஜர் வந்து கட்டினால்தான் அது நிற்க போதா? விமானம் தாங்கி பொம்மை சொல்கிறோம், விமானம் தாங்கி பொம்மையாக விமானத்தை தாங்கி நிற்கிது, விமானம் தாங்கி பொம்மையை தாங்கி நிற்கிது. அதுபோல் இப்போ இந்த கயிறை அதை கட்டிட்டு இல்லை, அவர் அந்த கயிறை கட்ட வச்சிருக்கு. இதுபோல் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு நுட்பம் பார்வை இருக்குது. அடியார் பெருமக்கள் இது போன்ற முற்றுவதற்குள்ளேயும் இதுபோல் நூல் வெளியீடு, ஞானம் சொன்னாங்கல்ல, ஞானம் அது வேள்வி. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஞான வேள்வி இருக்குது. எப்படி நம்ம அதை சொல்கிறோமோ அதுபோல் அங்கிருந்து சொல்லக்கூடியவர்களுக்கு தெரியும் அந்த வேள்வி ஞானமயமானது. இப்போ இங்கே நம்ம ஒரு சொல்லும் போது என்னுடைய குறைகளை நம்ம பொறுத்துக்கொள்வோம். எப்படி குன்றே அணைய குற்றங்கள் குணமாவென்று நீ கொண்டால் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். அந்த வேள்வியில் இருக்கக்கூடிய குற்றங்களை அகற்றணும். ஒரு பூ ஒரு அர்ச்சனை பண்ணுறோம், 1008 பூ வச்சு அர்ச்சனை பண்ணுறோம். ஒரு பூ குறைஞ்சி போச்சுன்னா ஈசான மந்திரத்தை 100 முறை ஜெபிக்கணும். எத்தனை பூ நம்ம சாத்திரமோ அதுக்கு 2 மடங்கு பூ சாத்திரம்னு சாஸ்திரம் சொல்லணும். ஆகமம் சொல்லணும். காமிக ஆகமம் அதுக்கு வரையறக்கூடாது. நீ எத்தனை மலர் சாத்தணும் நினச்சோ அதை 2 மடங்காக சாத்தணும். 100 முறை ஈசான மந்திரத்தை சொல்லுவது காமிக ஆகமம் சொல்லுவோம். அப்போது அதற்குரிய விளக்கங்கள் என்ன, அதற்குரிய பிராச்சித்தம் என்னங்கிறது அங்கே இருந்தோம். இதற்குரிய பிராச்சித்தம் என்னங்கிறது இன்னும் ஒரு வரியில் சொல்கிறோம். எல்லாம் அன்பால் வழிபட்டால் போதும், அன்பால் வழிபட்டால் போதும். அந்த அன்பை நமக்கு சித்திச்சிருச்சார். அந்த வரி சொல்லுங்கள், கண்ணப்பன் ஒப்பதோர் எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம அன்புன்னு சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு குழந்தை விளையாடிட்டு போச்சு, அதுக்குள்ளேயும் ஒரு அன்பு இருக்குது, நமக்குள்ளேயும் இருக்குது. கனிஞ்ச ஒரு பழுத்த ஒரு சிவனடியாருக்குள்ளேயும் ஒரு அன்பு இருக்குது.
இப்போதான் புதுசாக உள்ள நுழைஞ்சிருக்கிறார். அவருக்குள்ளேயும் ஒரு அன்பு இருக்குது. மறைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளுங்க, நான் சாமியை பார்க்கணும்னு கேட்குறாரு. அவருக்குள்ளேயும் ஒரு அங்கே ஒருத்தர் இருக்கிற ஐயா தீபாரணை போதும் சிவாய நம்ம அங்கே இருக்கு. இது தெரியுதா? இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு அன்பு இருக்குது. ஒன்று ஒரு விதம். இப்போ இந்த பல்வேறு விதங்கள், பல்வேறு வண்ணங்கள், அதை இந்த மாதிரியான கூட்டங்கள் கூடும்போது, அடியார்களுக்குள்ளே கூடும்போது தான் ஒருத்தர் ஒரு குறுக்கிடும்போது ஒருத்தர் திட்டாங்க பாருங்கள், வழி விட்டு உட்காருங்க. நான் உங்களை சொல்லலை, தப்பா எடுத்துக்காதுங்க. எவ்வளோ பெரிய மேன்மையான ஒரு வார்த்தை. நான் உங்களை சொல்லலை, தப்பா எடுத்துக்காது. அப்போ அதுக்கு ஒரு வழி விட்டுருங்க. என்ன நம்ம வழிபாடு பண்ணிட்டோம். இப்படி பல்வேறு விளக்கங்கள் இதில் நம்ம பார்க்குறோம். திருவாசகம் முற்றுவது என்கின்ற ஞான வேள்விக்கு நுழையக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் கோபம் கட்டுப்படுது. நேற்று காலையில் நான் ஒரு தத்துவார்த்தம் எடுத்து படிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். கடந்த நூற்றாண்டு தேசிய கீதம் எழுதினார்ல ரவீந்திரநாத் தாகூருடைய ஒரு வார்த்தை வருது. தன்னுடைய கோபங்களை, வலிகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாத போது கோபம் எழுகிறது. தன்னுடைய வலிகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு குழந்தை இருக்குது, நீங்கள் ஒன்று வாங்கி கொடுக்கணும், இந்த குழந்தை உங்களுக்கு கேட்குது, எனக்கு வாங்கி கொடுப்பாங்கல்ல, காசு இல்லை, அப்புறமா வாங்கி கொடுக்குது, அப்புறமா எத்தனை தடவை சமாதானம் கேட்க மாட்டேன், கீழே விழுந்து அந்த குழந்தை காலை கையும் உதறி. ஏன் அதெல்லாம் வெளிப்படுத்த முடியல முழுமையாக. வேறு என்ன சொன்னால் நீ வாங்கி கொடுப்போ நான் அழுகுறேன். அப்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வார்த்தைகளால் உன்ட்ட சொல்கிறேன், எனக்கு அதை வாங்கி கொடுன்னு, நீ கேட்க மாட்டேங்கிறேன். அப்போ என்னால் சொல்ல இந்த குழந்தைக்கு எவ்வளோ தெரியும், அதுக்கு மேலே அதுக்கு பேச முடியாது, உளுந்து அழுகு. ஏன் திருவாசகம் பாடுறவங்களுக்கு, திருவாசகத்தை கேட்கிறவங்களுக்கு, திருவாசகனுடைய விளக்கத்துக்குள்ளே போகிறவங்களுக்கு கோபம் கொஞ்சம் கட்டுப்படுதுன்னா நீங்கள் கூட சொல்லலாம், நானும் வந்து பார்க்குறேன், எனக்கு கோபம் கட்டுப்பட மாட்டேங்குதுன்னு. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இவ்வளவு உங்களுக்கு கட்டுப்படாத ஒரு கோபம் இருக்குதுன்னா இங்கே வரலன்னா நீங்கள் நேரம் ஜெயிலில் இருப்பீங்க. அப்போ கட்டுப்படுகிறது என்பது நம்மளால் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும். 100 வருஷம் வாழ்க்கையை நீங்கள் எத்தனை அளவீடு வச்சு பண்ணி வேகம் கெடுத்தாண்ட வேந்தரடி வழிக எத்தனை இடத்துலலாம் நமக்கு வேகத்தடை போட்டான்னு இப்போ யோசனை பண்ணிடும். இப்போ திருவாசகத்தை கையில் எடுக்கும்போது மனசாட்சியோடு யோசனை பண்ணி மாணிக்க வாசகர் எத்தனை இடத்தில் நமக்கு வேகத்தடை போட்டு நம்மளுடைய வேகத்தை அவர் கட்டுப்படுத்தி ஆண்டார். ஞானசம்பந்தர் எத்தனை தடவை கட்டுப்படுத்தி ஆண்டார். நாவுக்கரசு சுவாமிகளோடைய வாழ்க்கை வரலாறு புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எத்தனை தடவை கட்டுப்படுத்தி ஆண்டார் நமக்கு புரியும். அதனால ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஆழ்ந்து நம்ம திருவாசகத்தை பாடுறவங்களுக்கு ஏன் அந்த கோபம் கட்டுப்படுதுன்னா நம்முடைய மன வலிகளை வார்த்தைகளாக சொல்வதற்குரிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் திருவாசகத்துக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு பதிவும் மிருத்யுஞ்சய யாகம் பிறவாமை வேண்டும், அது ஒன்று. மிருத்யுஞ்சயம் பண்ணுறோம், ஆயுள் நீட்டுக்கணும், ஆயுளை நீட்டிட்டு கொடுக்கும். நம்மளும் சொல்கிறோம் வேற்று விகார விடக்கூடமை முக்கிடப்பு ஆற்றேன மையா ரெனையோ என்று. அப்போ இதுக்குள்ளே கிடக்க மாட்டேன், நீ கூப்பிட்டுட்டு போடி. தமிழரசன் ஐயாவை காணோம், ராஜேந்திர ஐயாவை காணோம், சம்பத் ஐயாவை காணோம். மெய்யடியார் உடன் போடுங்க யான் பாருங்க. உன்னோட நீ அழைச்சிட்டு போயிட்ட, கொரோனாவால் என்ன கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியல. ராமேஸ்வரத்தில் ஒரு ரகசிய கேமரா வைக்கிறானா, இப்படிலாம் படுத்துறானா கோவிலில், மார்கழி நீராடலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போகிறோமே, கோவிலாக போய் குளிக்க வாங்க, தீர்த்தமாட வாங்க நாங்கள் கூப்பிடுறோமே, அங்கே இப்படி பண்ணுறானே அட்டகாசம். இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்க இல்லை, அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ நல்ல அடியார்கள் போய் சேர்ந்தார்கள், என்னை விட்டுட்டு போயிட்டியா, நம்ம அழுகிறோம். இதை வந்துட்டு ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்ம சொல்லணும். இங்கே பிஹெச்டி படித்து நமக்கு தெரிஞ்சு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ தெரியாது. இதை விட மிகப்பெரிய வார்த்தைகள் எல்லாம் வடித்து கொடுக்கணும்னா திருவாசகத்தால் மட்டும்தான். அதில் ஒன்று தான் சொல்கிறார், வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்று அருள்புரியாய் செத்திலே நந்தோன். யார் சொல்லுவாங்க? செத்திலா பத்துன்னு ஒரு பதிகமே இருக்குன்னா திருவாசகத்தில், வாழாப்பத்துன்னு ஒரு பதிகமே இருக்குன்னா திருவாசகத்தில். அப்போ இதை விட வழியே சொல்ல முடியாது. உங்களுடைய தாய் பிரிவாக இருக்கலாம், தந்தை பிரிவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், அத்தனையும் ஒரு வழியாக இருக்குது. ஏதாவது ஒரு வழி நம்ம பார்த்துட்டு சிரிச்சுட்டே தான் இருப்போம், நம்ம கண்ணில் கண்ணீர் வராது. என்ன காரணம் கேட்டால் இப்போது ஞான மார்க்கத்துக்குள்ளே வந்ததுனால நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் மனிதன் அப்படின்னு பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே கசியும். அதான் உள்ள கசிதல் அப்படின்னு திருமுறைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நம்ம அழாமல் எப்படி நம்ம பேசாமல் பேசின்னு சொல்கிறோமோ அதுக்குள்ளே அழாமல். கடந்த 19ஆம் தேதி அடியினுடைய பிரபா பூர்வாசனம் தாயார் இருந்தாங்கன்னு செய்தி வருது, திருவடி சேர்ந்துட்டாங்கன்னு செய்தி வருது. அந்த செய்தி எனக்கு தொலைபேசியில் வரும்போது சாமி முன்னால் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன், ஃபோன் வருது. அர்ச்சனை வச்சுட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறேன், என்ன விஷயம் சொல்லுது, இதை மாதிரி சித்தர். அடுத்து மீண்டும் அர்ச்சனை பண்ணி ஈசன் அடி போட்டு எந்த அடி போட்டு. ஏன்னா அந்த புரிதல் இறைவன் கொடுக்குறான், இது என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத கொடுக்குறான். உன்னோட கடமை நீ செய்தாகணும். பூஜையை முடிச்சுட்டு வச்சேன், ஃபோன் பண்ணேன், டிரைவருக்கு கூப்பிட்டேன், 10 மணிக்கு திருநெல்வேலிக்கு. சாயங்காலம் போய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த அஞ்சலியை செலுத்திட்டு ஒரு சொம்பு கங்கா தீர்த்தத்தை கொண்டு போய் திருவடியில் ஊற்றிட்டு
திருநீரை அந்த திருவடியில் திருநீர் மலர்களை வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு மற்றதை நீங்கள் பாருங்கன்னு அண்ணன் சொல்லிட்டு போகிறோம். வந்து திருக்கழுக்குன்றம் கோவிலில் முடியும். நேற்றுக்கு தாயார் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்துருக்கோம். கோயிலுக்கு போகிறதுக்கு மனசு வருமானா நம்ம அதுலேருந்து விடுபட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு உள்ள உறுதி இருக்குல்ல, அது உனக்கு தாய் தந்தை அங்கே இல்லை, உன் வேலை முடிச்சுட்டு நீங்கள் வா, தாய் தந்தை இங்கே இருக்குது. அப்போ அதற்கான கடனை செய்யும்போது அது தனியாக இருக்கும், இதற்கான கடன் இது தனியாக. போகும்போது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பார்வையும் இந்த உடம்பை கொண்டு வந்தவர் என்கிற நன்றியும் இதில் இருந்ததே தவிர ஒரு துளி கண்ணீர் கூட என்ன சொல்ல போனால் ஒரு புன்னகையோடு அதுக்குள்ளே போகணும் எல்லாம் பார்த்தாங்க. அப்போது அந்த உலகம் தெரிஞ்சிட்டு இருக்கும், அந்த ஊர் தெரிஞ்சிட்டு இருக்கும். கல்வி ஆன்மீகம் என்பது எந்த இடத்துக்கு ஒருத்தரை கொண்டு போய் சேர்க்கிறது. வர முடியாதுன்னு புறக்கணிக்கல, வந்து விழுந்து இப்போ புரண்டு அழலை. அப்போ நாம் விழுந்து புரண்டு அழ வேண்டியது எதற்கு அழ வேண்டியது என்பதை அவர் அங்கே சொல்லி வைக்கிறார். புரண்டு அழகுன்றது தெருவெல்லாம் தெருவுதோறும் அழகிட்டு ஆஃபீஸோடு இதை விட கடந்த ஒரு அன்பு இருக்குது. அப்போ இது தாய் அன்பு என்பதும் கணவன் மனைவி அன்பு என்பதும் பிள்ளைகள் அன்பு என்பதும் ஒரு அளவீடு. ஒரு அடி 2 அடி 10 அடின்னு சொல்கிறோம். இந்த ஒரு அடி என்பது இவ்வளவு நம்ம ஸ்கேல் ஒன்று கொடுத்துருக்காங்க. சோழர்கள் காலத்தில் அந்த ஒரு அடி அப்படிங்கிறது ஒரு அளவீடுக்கு சண்டேஸ்வரர் கோல் இப்படிலாம் பேர் வச்சுருக்காங்க. அப்போ இந்த அளவீடு என்பதற்கு இதெல்லாம் நம்ம தேன் போல இருக்கிறான் ஒரு அளவீடு. தேன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் இறைவனை இதுக்கும் மேலும் சொல்லும். தாயில் சிறந்த தயாவான், தாயின்னு என்ன தெரிஞ்சால் தாயில் சிறந்த தயாவான் தத்துவனே தெரியும். இப்படி ஒரு அளவீடை நமக்கு கொடுத்தார். இப்படி திருவாசகம் முற்றுவதில் ஆடக்கூடியவர்களுக்கு கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த கோபம் கட்டுப்படுகிறது. அவருடைய உள்ளே இருந்து ஆளக்கூடிய சொல்லப்போனால் இன்னொரு தத்துவார்த்தம், யாரும் ஒருவனே உள்ளே இருந்து ஆள முடியாது, வெளியிலேருந்து சொல்லலாம். நீ எனக்கு அடியா, நீ எங்கள் இந்த ஊருக்கு நான் தான் தலைவர், இந்த ஊருக்கு நான் மேயர், இந்த நாட்டுக்கு நான் பிரதமர், இந்த நாட்டுக்கு நான் ஜனாதிபதி சொல்லலாமே தவிர உள்ளே இருந்து ஒருத்தனை ஆள முடியாது. நான் தான் உனக்கு ராஜா, நீ யாரான். அதான் அவர் சொன்னார், யாமார்க்கும் குடியெல்லோம் நமனேன்னு. அதே வார்த்தை இங்கே இருக்கு. யாமார்க்கும் குடியெல்லாம் யாதமஞ்சம் இங்கே இருக்குது. அப்போ உள்ளுக்கு இருந்து ஒருத்தன் ஆட முடியாது. எப்படி நீ யாமார்க்கும் குடியெல்லாம் இல்லை, ஒரு ஜனநாயக நாடு, உனக்கு ஒரு ஆதார் அட்டை இருக்குது, உனக்கு ஒரு ஓட்டர் ஐடி இருக்குது, இந்த ஊரில் உனக்கு ஒரு பேர் ஒரு அட்ரஸ் இருக்குது, எப்படி நீ உன்னை யார் ஆளுன்னு சொல்லு. 10 அடிக்கு கீழே தோண்ட முடியாது. தோண்டும் போது ஒரு பொருள் வந்தால் ரெவன்யூக்கு சொந்தம். ஆகாசத்தில் இவ்வளோ தான் நீ வீடு கட்டலாம், அதுக்கு மேலே போக முடியாது, அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். இத்தனை இருக்கும்போது யாருக்கும் குடியெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? உள்ளுக்குள் ஆண்டு கொண்டு இறையர்கள் உள்ளுக்குள் நம்மளை ஆளப்படுத்தக்கூடாது. அதான் நாம் கருத்து சொல்லுவோம். அந்த வகையில் நம்மை உள்நோக்கி திருப்பி வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒரு சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையை ஞானமாம் நடராச பெருமானுடைய திருவாசகம் வழங்குகிறது. இந்த வகையில் ஒவ்வொரு திருவாசகம் முற்றுவதிலும் போதும் நாம் எப்படி அர்ச்சனை பண்ணும்போது ஒவ்வொரு மலர்களையும் சேர்க்க சேர்க்க அது உயர்ந்து கொண்டே வருகிறதோ அதுபோல் நம்முடைய தீவினைகள் அகல்கிறது, சிவபுண்ணியம் பெறுகிறது, ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்குது. இது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. உள்ளுக்குள்ளே இந்த முற்றுவதில் வந்து கொண்டிருப்பவங்க அது அனுபவபூர்வமாக உணர்வீர்கள் என்று அடியே நம்புகிறேன். மேலும் மன்னார்குடிய ஒரு திருவாசக முற்றுவதில் வழிபாடு இருக்க வேண்டியதுக்கு உங்களோட இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொண்டு நூல் வெளியீடு விமான முறையில் அட்டவெளியிட்ட தலங்களை பற்றின ஒரு குறிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அடியே வாகனத்தில் போகும்போது படித்துக்கொண்டே அவரிடம் அதை நான் கருத்து பரிமாற்றமாக பகிர்ந்து கொள்வேன். நம்முடைய திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் திருப்பூரில் புதிய இல்லம் திருவருள் நாளை கட்டியிருந்தார்கள். அன்றைக்கு போக முடியல. சமீபத்தில் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அந்த வீட்டுக்கு வந்து போனோடனே அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி நல்ல மழை வேறு வீட்டிலேருந்து இறங்கும்போது நல்ல மழை பெய்து நானும் நினைஞ்சு அவரும் நினைஞ்சோம். திருவருள் நினைக்கிற மாதிரி வேறு ஏதோ ஒரு சூழல்னால வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு. அப்போ போனோம். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நிகழ்ச்சிக்குன்னு போகும்போது அது போகிற வழியில் 2-3 நிகழ்ச்சி. நானும் போன தடவை உங்கள்கிட்ட சொல்லி கல்யாணம் ஒரு கும்பாபிஷேகம் ஏதாவது சொந்த உறவினர்களை பார்க்கறதுக்கு ஊருக்கு போனாலும் கூட அங்கே போகும்போது போகிற வழியில் என்ன தலங்கள்லாம் கிடைக்குதோ தரிசனம் பண்ணுது. அடியார்கள் பண்ணினா தான் உண்டு. ஏன்னா இப்போ நான் முடி காணிக்க கொடுத்தேன்னு சொல்லிட்டு கழுகுமலைன்னு ஒரு ஊர் கோயில்பட்டி பக்கத்தில் மிக அற்புதமான முருகன் தலம், சிவாலயம். இது மாதிரி உள்ளூரில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு பயணிக்கக்கூடிய அடியார்கள் தயவு செய்து போகும்போது அந்த கோயிலுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்கள், ஒரு எண்ணெயோ வஸ்திரங்களோ மலர்களோ வாங்கிட்டு போங்க. உள்ளூரில் இருக்கக்கூடிய பாடல்பட்ட தலங்களுக்கு யாராவது வருவாங்களான்னு வாசலில் உட்காந்துருக்கக்கூடிய சூழ்நிலை. நாம் என்ன பண்ணுறோம்? அண்ணாமலை, திருச்செந்தூர், இந்த பக்கம் போன சிதம்பரம், இது மட்டுமே நம்ம கண்ணுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தேன். எல்லாரையும் சொல்லலை. இந்த உள்ளுக்குள்ளே இருக்க கோயில்களுக்கு கொஞ்சம் ஒரு யாத்திரை பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். அங்கே மிகப்பெரிய தேவை இருக்குது. அந்த குருக்களும் அங்கே வேலை செய்கிறவங்களும் அத்தனை உறவினர் வந்த மாதிரி வாங்க 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 அந்த வரவேற்கிற பெரிய கோயிலில் போய் நின்று 10 அடிக்கு மாலை வச்சுருந்தாலும் நின்று கூட்டமாக இருக்குது. அப்புறமா வாங்க. அப்போ உங்களுக்கு மனசுக்கும் சரி, அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, ஒரு ஆறுதல், அவங்க வழிபாட்டுக்கான நம்ம போனால் தான் நாளைக்கு கோவில்.
இதுக்கு வந்து சரியை தொண்டுன்னு சொல்லி வச்சாங்க. வெறுமன வழிபாடு மட்டும் இல்லை, இது ஒரு தொண்டு. திருவாசகம் இருக்குது, படிக்கும்போது தான் இது நடைமுறையில் இருக்குது. அது மாதிரி வழிபாட்டுக்கு போனால் தான் ஆலயம் நடைமுறையில் இருக்குது. யாருமே வரலங்கன்னு ஒரு கோவில் தான் எருக்கு முளைச்சோம். அப்போ நம்முடைய பயணம் இது மாதிரி கிராமங்கள் உள்ளூர் இருக்கிற கோயில்களை நோக்கி போகணும் என்பதை ஒரு வேண்டுகோளாக அடியார் பெருமன் வைத்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நான் நேருக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ் சித்திகள் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்தவனாக மீண்டும் ஒரு முறை வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வேல் முருகனுக்கு பார்வதி பதையே. எல்லாம் வல்ல பெருமானுடைய கருணை. சுவாமிகள் பேசத் தொடங்கிய பொழுது ஆரவாரம் அதிகமாக இருந்தது. சுவாமிகள் பேச்சை நிறைவு செய்த பொழுது அமைதி ஏற்பட்டது. இதுதான் நம்ம வாழ்க்கை. குருமார்களுடைய திருவார்த்தை நம்முடைய செவிக்குள் புகுந்த பொழுது ஒரு அமைதி ஏற்படும். அந்த அமைதி சுவாமிகள் அருளால் கிடைத்தது. ஒரு செய்தி ஒன்று, ரமண மகரிஷியினுடைய தாயார் இறந்து போன நேரம், அதாவது உயிர் போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. ரமண மகரிஷி போய் பார்க்கிறார், நெஞ்ச தடவி கொடுக்கிறார், திருவாசகம் படிக்கிறார். கூட இருந்தவர்கள் அத்தனை பேரும் திருவாசகம் படித்தார்கள். அந்த திருவாசகத்தை கேட்டு ரமண மகரிஷி கண்ணீர் மல்க அம்மாவுடைய இந்த நெஞ்ச தடவி கொடுக்கிறார். அந்த உயிர் அடங்கியது. உடனே நிறைவு செய்த பிறகு எல்லாரும் எழுந்து வந்து சாப்பிடுங்கன்னு. உடனே உயிர் போன உடல் இருக்கிற பொழுது இப்படி சாப்பிட கூப்பிடுறீங்களேன்னு. அப்போ ரமண மகரிஷி அவர்கள் சொன்னார்கள், திருவாசகம் படிப்பவர்களிடத்தில் திருட்டு கிடையாது. நம்ம இங்கே போகலாம் அங்கே போகலாமா, இந்த திருநீர் பூசலாமா, ஒரு 15 நாள் 20 நாள் பூசாமல் இருக்கிறது நமக்கு தீட்டு கிடையாது. காரணம், நாம் திருவாசகம் படித்திருக்கிறோம், பெருமானோடு ஐக்கியமானவர்கள். ஆகையினால வாங்க என்று சொன்னார்கள். ரமண மகரிஷிக்கு பிறகு அதே சம்பவத்தை நம்முடைய திருவடிக்குடில் சுவாமிகள் இப்பொழுது நமக்கு அனுபவமாக உணர்த்தினார்கள். எல்லாம் உள்ள ஒரு நல்ல ஆன்மாவை பெற்று நமக்கு வழிகாட்ட குருவாக அமைத்திருக்கக்கூடிய அவர்கள் தாயார் இறைவனுடைய திருவடியை அடைந்து அங்கிருந்து நம்மையெல்லாம் வாழ்த்துவார். அவருடைய புண்ணியம்தான் இன்றைக்கு நமக்கு வழிகாட்டக்கூடிய குருவாக கிடைத்திருக்கிறது. இதுவரையில் நம்முடைய திருவாசகம் முற்றோதுதல்ல நிறைவு பகுதியில் தான் சுவாமிகள் எழுந்தருள்வார்கள். ஆனால் நாமெல்லாம் சிவஞான வேள்வியில் முதிர்ந்ததினாலே தொடங்கும் பொழுதே வருகை தந்து விட்டார்கள். இப்பொழுது குருவர்களோடு திருவாசகம் முற்றோதுதல் தொடங்க இருக்கிறது. திருவாசக உரைமணி திருவடிகளிடம் விண்ணப்பம். பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் வெண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு மதுரை மண் சுமந்து கூடி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு உன் சுமந்த பொன்னேனி பாடுதுங்க நம்மன புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்க நம்மன புன் சுமந்த பொன்னேனி பாடுதுங்க நம்மானாய் புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். மதுரை மாநகரத்திலிருந்து சொக்கநாத பெருமானுடைய அருளோடு அந்த அடியார் வாழ்த்துகிறார். சிவாய நம சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனை ஊற்றி தென்னாட்டவர்கள் கொண்ட கொள்கையும்
போற்றி உணவே போற்றி கைவா போற்றி தலைவா போற்றி பொறியே போற்றி குணமே போற்றி ஏனோ எதிரே இறைவா போற்றி மூவே சுற்றம் புறனுலகினை வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அழகே போற்றி விரிகடல் உலகில் விளக்கே போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி என்னையும் ஒருவன் கண்ணில் வைத்த தேவக போற்றி அழிவது மாவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி பாரிவை எந்தாய் வளர்ந்தாய் போற்றி நீரிடை நாட்டாய் இகழ்ந்தாய் போற்றி எளியிடை ஒன்றாய் இழைந்தாய் போற்றி அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி இதை மறுமுறையும் எழுந்தாய் போற்றி தடையிலே கங்கை தெரிந்தாய் போற்றி அண்ணாமலையம் மண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி ஏகம்பத்துரையந்தாய்